Welcome to our channel, Motivate Our Soul. Please subscribe my channel. சிவகங்கை மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் மறுபடியும் ஒரு மலரை சூடிக் கொள்கிறார்கள். ஒரு பெரிய விஷயம்தான் அது. இவ்வளவு நேரம் உட்கார்ந்து கேட்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா? இருக்கையா சேர்த்து போவோம், ஏதாவது விஷயம் 4 விஷயம் கிடைக்கும் அப்படின்னு. இங்க யாரும் துட்டு கொடுக்கல. நாங்க துட்டு கொடுக்க முடியல. துட்டு கொடுத்தா என்ன நடந்திருக்கும்? இந்த மேடையில் நாங்க இருக்க முடியாது. ஓடி ஏறி வந்து கூட்டப்புற கலைஞ்சு போயிடும். ஆனா ஞானத்தை கொடுத்தாங்க கற்றவங்க, 2 பக்கமும் கற்றவர்கள். கொடுத்ததுனால நீங்க என்ன செஞ்சீங்க? இருந்து அமைதியா கேட்டிருக்கீங்க. காசு கொடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்க, வரிசையில் நிற்போம். நமக்கு இல்லாம போயிட்டா என்ன செய்யறது? கிறுக்கிங்க கிடைக்காங்க. நீ போட முன்னாடி வந்துடுவோம்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்ல என்ன தெரியுது? காசும் வேண்டி இருக்கு, கல்வியும் வேண்டி இருக்குன்னு தெரியுது. வச்சுக்கலாம். சரி, இன்ன வரைக்கும் இவங்க பேசுறது பணம் தான் வேணும். ஒரு அருமையான சிந்தனை அது. ஏன்னா அது நல்லா சொன்னாரு. சரஸ்வதி சபத்திலிருந்து இந்த விவாதம் இவரும் சொன்னார். இது இருந்துகிட்டே இருக்குது. இது ஓயாத அலைதான் அப்படின்னு. வாஸ்தவம் தான். சரி, கல்வியும் மூலதனம், காசும் மூலதனம். எங்க அப்பா பெரிய படிப்பாளி வச்சுக்குவோம். எங்க தாத்தா பெரிய செல்வந்தர், 2 பேர் இருக்கு. ஆனா எங்க அப்பா படிப்பை நான் வாங்க முடியுமா? சார், அவர் பிஹெச்டி படித்தார் சார், நானும் போட்டுக்கிடுவேன். பிஹெச்டி போட முடியுமா? சொல்லுங்க. படிப்பை அவரவர் படிக்கணும். பணத்தை அண்ணன் தம்பி 4 பேர் சொல்றாங்கல்ல, ரணகலமாகி போயிடும். எங்க வீடுகள்லாம் இயேசு கிறிஸ்து வந்து சமாதானம் பண்ண வந்தாலும் நீங்க அங்க போங்க சாமி, இது உங்க வேலை இல்லை. நீங்களே கஞ்சிக்கு இல்லாம அரேபியா பாலைவனத்தில் சுத்தி இருக்கீங்க. இருங்க, நாங்க பார்த்துக்கிறோம், நாங்க எங்க காரியத்தை முடிச்சுக்கிறோம். அப்ப காசுக்கு சண்டை வந்துடும். இதுக்கு பங்கு போட முடியும், இதை பங்கு போட முடியாது. யாராலையும் பங்கு போட முடியாது. ஆனா சொல்றாங்க கொஞ்சம் அப்பா படிப்பு, அந்த ஞானம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வழியா ஒரு ஞானம் இருக்கும். ஞானம் இருக்கும். பட்டம் இருக்குமா? பட்டம் இருக்காது. உங்க வீட்டுக்காரமா அந்த உட்காந்துருக்காங்க, மருத்துவர், நல்லா உட்காந்து அமைதியா கேட்கிறாங்க. அவங்க படிச்சிருக்க அந்த மருத்துவம் இருக்கே, நான் மருத்துவத்தை படிச்சிருக்கேன், என் பிள்ளைங்க மருத்துவம் தான், நான் சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அது தனியாக தான் வாங்கணும். அப்படின்னா கல்வி என்பது ஒரு தனி, படிப்பும் இது பணம் என்பது தனி. சரி, கல்வியை கற்றால் தான் முடியும். பணத்தை தாத்தையும் பாட்டம் பூட்டம் சேர்த்து வச்சிருந்தான்னா மூலதனம் இருக்குல்ல, மார்க்ஸ் கேபிட்டல் மூலதனம் அதானே எழுதினான். ஆய்வு 1400 புஸ்தகம் படிச்சு எழுதினானா, 1 2 கிடையாது. அதை எழுதுக்கு அந்த தீசிஸ் எழுதுறதுக்கு 1400 புஸ்தகம். அப்படின்னா அந்த மூலதனம் இருக்கு பாருங்க, எளிதான விஷயம் அது. சரி,
இந்த கல்வியை யாரும், நம்ம முதல்வர் அடிக்கடி சொல்றாரு, யாரும் திருட முடியாது. காசை பிக் பாக்கெட் நிறைய அடிச்சிடறான். போற வழியிலே இப்போ ஐயா அதுக்காக நிறுத்தி வச்சிருக்கோம். நம்ம காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க, அவர்களுக்கெல்லாம் நாம் ஒரு வணக்கம் சொல்லிக்கணும். அவங்க நிற்கிறாங்க நம்மளை காக்கிறதுக்கு. போற போக்குலயே அப்படின்னு நம்ம உரசிக்கிட்டு போவேன். ஒரு இடம் பஸ்ஸில் வந்தேன் நான், நீங்க மதுரை பஸ்ஸில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல எந்த நிமிஷத்துல இதை பஸ் அடிச்சான்னு சொல்ல முடியாது. அடுத்த ஸ்டேஷன்ல ஸ்டாப்ல கையை விட்டு பார்க்கிறேன், போச்சு. நல்ல வேளை என் பர்சில் கொஞ்சம் சில்லறை இங்க தனியா வச்சிருந்தேன். என்னமோ அன்னைக்கு அப்படி தெரிஞ்சு தப்பிச்ச முடிச்சாட்டு மானங்கட்டு போயிருக்கோம் டிக்கெட் எடுக்கிறதுக்கு. இப்ப அந்த நிமிஷத்திலேயே தொழில் மேதைகள் இருக்கான். இப்ப அவன் அடிச்சுட்டு போயிட்டான் பாருங்க, அவன் பணக்காரன். இப்ப பணம் என்பது உரசிலேயே கை மாறிடும். படிப்பு மாறாது. சரி, படிப்பு இருக்கே, படிச்சு 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 சொல்றாரு 4 பேருக்கு, அது இறக்க இறக்க ஊறுது. இந்த கல்வி இருக்கு பாருங்க, அடுத்தவங்களுக்கு சொல்ல 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 புதுசு புதுசா இவருக்குள்ள பூத்துக்கிட்டே இருக்கு, ஊறுது. அப்ப இறக்க ஊற கிணறு மாதிரி இருக்குது. இது கொடுத்து பாருங்க, கொடுங்க. நல்லா கொடுப்போமா? அங்க என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு எங்களுக்கு, போயா சொல்றமா இல்லையா? கொடுத்தா ஏன் என்ன, கொடுத்தா என்ன செலவழிஞ்சு போயிடும். அப்ப கொடுக்க குறையும், படிப்பு பணம் கொடுக்க குறையும், படிப்பு கொடுக்க பெருகும், வளரும். இதெல்லாம் அதனுடைய இயல்பான விஷயங்கள். நம்ம சர்வசாதாரண பார்த்தோம்னா இயல்பான விஷயம். சரி, அதை விட இன்னும் என்ன அர்த்தம்? இந்த பணம் இருக்கு பாருங்க, அதை இது படிப்புக்கு படிச்சாதான் முடியும். 1-2 புஸ்தகம் இல்லை. நம்ம ஒன்னாப்புல போய் சேர்த்தோம், பையன் 1வது பாஸ் ஆயிட்டாங்க, பின்ன என்ன படிச்சுட்டான்ல போதும்னா முடியாது. அங்க இருந்து நேரம் 10 +2, அப்புறம் காலேஜ், அப்புறம் அதுக்கு பாடு தொழில் படிப்பு. எதுக்கு படிக்கிறீங்க? இத்தனை படிப்பு எதுக்கு சொல்லுங்க? இந்த வழி எதுக்கு படிக்கணும்? விடியா அதான் 4வது 5வது படிச்சுட்டான்ல, போட ஒரு வேலைக்கு போட சொல்ல முடியுமா? இல்லை, படிச்சுக்கிட்டே இருக்கணும். தொழிலுக்கு இங்க பணத்துக்கு படிப்பு, இது பணம் வாங்குறதுக்கு செலவழிச்சுக்கிட்டே இருக்கணும். இங்க படிச்சுக்கிட்டே இருக்கணும், இங்க செலவழிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்ப 2 பக்கம் பார்த்தோம்னு சொன்ன என்ன தெரியுது? இதுக்கு ஒரு குணம் இருக்கு, இதுக்கு ஒரு குணம் இருக்கு. சரி இருக்கட்டும், இன்னும் கொஞ்சம் பார்ப்போமே. உள்ளுக்குள்ள போனா இந்த ஊருக்குள்ளே நாம நல்ல பேரா இருக்கணும் அப்படின்னா, வாத்தியார் ஒரு நல்ல தொழில். எங்கன்னு பார்த்தாலும் தப்பு. ஐயா வந்தார் ஒருத்தர் இங்கே அரசு பணியில் இருக்காங்க, எங்களை வரவேற்கிறதுக்கு வந்த உடனே சொன்னார், ஐயா 1988 நான் உங்ககிட்ட படித்த பையன் அப்படின்னாரு. இங்கே வரும்போதெல்லாம் அது தெரியுது. அப்படின்னா நம்மகிட்ட படித்தவங்க நல்லா பிழைக்கிறாங்க. ஐயா உங்ககிட்ட படிக்கும்போது, நான் படிக்கும்போது 10 ரூபா வாங்கினேன் ஐயா, இன்னைக்கு என்கிட்ட 100 ரூபா இருக்கியா? யாராவது 100 ரூபா இருக்குன்னு வந்து சொல்லுவாங்க நம்மகிட்ட? சொல்ல மாட்டாங்க. பணம் இருக்கு, பணம் அது ஒரு பாட்டுக்கு இருந்துகிட்டே இருக்கும். கொடுக்க குறையும், முதல்ல சொல்லிட்டேன், கொடுக்க குறையும், இது கொடுக்க பெருகும், வளரும். சரி, அது சரிங்க.
என்ன பெரிய விஷயம்னா, ஒரு விஷயம் சொல்லிடுறேன், படித்தவனை ஏமாற்ற முடியாது. விவரம் தெரிஞ்சுக்கிடுவான். நீங்க நல்லா படிச்சுட்டீங்கன்னாக்கும் ஒன்று விஷயம் உங்களுக்கு ஒரு சொல்கிறேன். நமக்கு ஒரு 200-250 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஊரில் சிலர் தான் படித்தாங்க. மற்றவர்கள்லாம் அவங்க தொழிலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த படித்தவங்களுக்கெல்லாம் வசதியாக இருந்துச்சு, பணக்காரர்களாக இருந்தாங்க. அவங்க வச்சதான் சட்டமாக இருந்துச்சு. நம்ம கதை என்னவா இருந்துச்சு? அப்ப பாட்டு நம்ம அப்ப பாட்டு அன்னைக்கு எப்படி இருந்தா தெரியுமா? நமக்கு சொல்லணும்ல. அதே பல அப்பம் பாட்டுன்னு ஊருக்குள்ள கூட வர முடியாது. நீ வந்தா தீட்டு. அதாவது காட்சி தீட்டா. இது என்ன சொல்றாங்க, பார்த்தாலே தீட்டாமியா. நம்ம பாட்டு மாட்டேன் நான் பூட்டனே, நம்ம பாட்டம் பூட்டெல்லாம் எங்கட நின்னானோ யாரு கண்டா ஓடி ஒளிஞ்சிருப்பான். ஊருக்குள்ள வரக்கூடாது. என்ன காரணம்? அவன் படிக்கல. படிக்கலைன்றது மட்டும் இல்லை, உனக்கு படிப்பதற்கு அப்ப படிப்பு இல்லாதவனை ஏமாத்திடலாம். பணம் இல்லாதவன் இருக்கான் பாருங்க, அவன் படிப்பு இல்லாதவன் தானே. பணம் இல்லாத, படிப்பு இல்லாததுனால பணமும் இல்லை அவன் கையில், ரெண்டும் இல்லை. ஆனால் இவன் படிச்சிருக்கனால காசு எக்கச்சக்கம் துட்டு வச்சுக்கிட்டான். அவன் ஆண்டா, நம்ம அடிமையா இருந்தோம். இன்னைக்கு சொன்னார் ராஜா, சொன்னார் பார்த்தீங்களா, குஜராத்தில் இல்லாத பணமா? சொல்லுங்கய்யா, குஜராத்தில் இல்லாத பணமா? அது இப்ப சொல்றாங்க ஏகப்பட்ட பணம் அங்க கிடக்குன்றாங்க. பஞ்சாப்ல அங்க இல்லாத பணமா? ஆனா 80 லட்சம் 90 லட்சம் கொடுத்து விட்டு கள்ளத்தனமா? என்ன இது? 80 லட்சம் 90 லட்சம் கொடுத்து விட்டு கள்ளத்தனமா போறான். படித்தவனும் போறான், பணக்காரனும் போறான். போனவன் எங்க இருந்து போயிருக்கான்? குஜராத்தில் இருந்து, பணக்கார நாட்டில் இருந்து. அதுலயும் இந்தியத்தவன். எனக்கு விளங்கல, அது எனக்கு விளங்கலை. படித்தவன், அதுவும் பூரா வளமான ஆட்சியில் நடக்கக்கூடிய இடங்கள்ல இங்கிருந்து போயிருக்கானா, அவனை கொண்டு போய் கைது பண்ணி நம்ம நாட்டுக்கு அவமானத்தின் உச்சம். அது அவமானத்தின் உச்சம். அது இவ்வளவு பெரிய வளமான நாட்டுக்கு இது தேவையில்லாத விஷயம். அது சரி, அது அரசியலா போய் தொலையுது, விட்டுருவோம். அது நடக்குது இது. ஆனா இந்த பக்கத்தில் புறம் பார்த்தா நல்லா படிச்சிருக்கான். கேரளாவில் நல்லா படிச்சிருக்கான், கர்நாடகாவில் படிச்சிருக்கான், தெலுங்குலையும் படிச்சுட்டாங்க, தமிழ்நாட்டில் நல்லா படிச்சுட்டாங்க. போல இந்த ஸ்டேட்டு போறான். என்ன காரணம்? இங்கேயே தொழில் பண்றான். அப்ப இங்க தொழில் கிடைச்சதுனால இவன் வளமா இருக்கிறான். காரணம், இவன் தொழில் கிடைக்கிறது காரணம் படிச்சிருக்கான். அப்ப அங்க படிக்கலையா? சொல்ல முடியல. அவன் படிச்சிருக்கானா? படிச்சதுனாலதான் இந்த பணத்தை வரட்டினானா என்னன்னு தெரியல. நம்ம ஊருக்கான வெளிநாடு அமெரிக்காவுக்கு போகாம இருக்கானா? அமெரிக்காவில் நம்ம ஆட்கள் ஏராளமா இருக்காங்க. ஆஸ்திரேலியாவிலிருந்து அமெரிக்கா வரைக்கும் தமிழ் மக்கள் இருக்காங்க, மலையாள மக்கள் இருக்காங்க, இருக்காங்க, கன்னடர்கள் இருக்காங்க, குறைச்சலாவா இருக்காங்க. அந்த சட்டபூர்வமா உள்ள போயிருக்கிறான் கல்வியை வச்சு. அவன் காசை வச்சு
திருட்டுத்தனம் உள்ள போய். அப்ப காசு என்ன செய்ய சொல்லுது சொல்லுங்கய்யா? காசு என்ன செய்ய சொல்லுது? நாங்க எதுக்கு சொல்றோம்? பயம். காசு திருடு செய்ய சொல்லுது, திருட்டு செயல்கள் செய்ய சொல்லுது. கல்வி ஒரு நாளும் சொல்லாது. கல்வி ரொம்ப தெளிவா நிற்கும். இல்லை, நான் மானம் என்ற ஒன்றை கற்றுக்கொண்டவன் சொன்னார் இல்லையா? அது பணம் உள்ளவன் பங்கு சொத்தை பங்கு போடும்போது 4 கூறா வையினுவான். படிச்சவன் இருக்கான் பாருங்க, எங்க அண்ணன் என்னை படிக்க வச்சாரியா, என் தம்பி நான் நல்லா படிக்கிறேன்ட்டு விட்டு கொடுத்துட்டு நான் வேலை பார்க்குறேன், நீ படினே அப்படின்னு சொன்னானையா. அப்படின்னு படித்தவன் என்ன செய்வானா, சொத்து பகிரும்போது இல்லைப்பா எனக்கு வேணாண்டா, எனக்கு சொத்து நீ கொடுத்த பிச்சை கல்வி இருக்குடா, கல்வி இருக்கு. இந்த பண்பாட்டை கற்றுக் கொடுப்பது காசு அல்ல. கல்வி என்ன கற்றுக் கொடுக்குது? உயர்வது என்பதற்கு கடையில் இந்த பண்பாடு ஒன்றை கற்றுக் கொடுக்குது. நம்ம ஏன் சமயங்கள் நம்மளை வழிநடத்துதுன்னு நினைக்கிறோம்? ஏன் ஆலயங்களுக்குள்ள போயிட்டு வர்றோம்? ஒரு பண்பாட்டை கற்றுக்கொள்வதற்கு தான். அங்க போனாலாவது கொஞ்சம் ஒரு பயம் இருக்கும், ஒரு ஒழுக்கம் இருக்கும், 4 பேரை மதிக்கிற சக்தி இருக்கும். பக்கத்தில் இருக்குங்கள நீங்க சில தொழுகை தலங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தொழுகை முடிச்ச உடனே இந்த பக்கத்தையும் கும்பிடுவாங்க, இந்த பக்கத்தையும் கும்பிடுவாங்க. இதுக்கு அடுத்தவரை மதிச்சு பழகிறான். அப்படின்னா கல்வி என்ன சொல்லுகிறது? பண்பாட்டை கற்றுக் கொடுக்கிறது. காசு எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க? வீதியில் நடக்கும் போதே உதறி நடக்கும் காலு, சும்மா சும்மா சாதாரணமா இருக்காது. அது நடக்கிற போதே அது வீடுகள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நகையை வாங்கி போட்ட உடனே தான் அதை உள்ள போட்டதும் இல்லை, அது மட்டும் இல்லை, அதை தூக்கி வெளியே போடணும். நம்ம கூப்பிட்டு சொல்றோம், இப்ப அத்துட்டு போயிடுவாங்கடா, வேணாண்டாண்ணா, கும்பிட்டு காசு போட்டு வாங்கிக்கிட்டு 4 பேருக்கு தெரிய வேண்டாம். காவல்துறையில் சொல்றாங்க இது கொஞ்சம் அடக்கமா போங்கன்னு. வட இந்தியாவிலாம் தங்க நகை போடுறது இல்லை, வெள்ளி நகை தான். வடநாட்டில் இல்லாத காசா? அவன் காசு தான் நம்மளை ஆண்டுகிட்டு இருக்கு. ஆனா அவன் ரொம்ப புத்திசாலித்தனமா இருக்கான். இப்ப நம்ம ஊர் ஜனங்கள் இருக்கு பாருங்க, எடுத்து மேல வெளியே போட்டு அது நேரம் அந்த முகத்தை பாருங்களே, இதை போட்ட உடனே அது இந்த பக்கத்தில் மேற்கு பக்கம்லாம் சில போனோம்னா பயங்கரமா இருக்கும். அவ போட்டிருக்க நகையை பார்க்கும்போதே பயமா இருக்கும் நமக்கு. அம்புட்டு நகை. அது சிலர் சொல்றாங்க இது வாடகைக்கு வாங்கினது. எப்படிலாம் இருக்குன்றீங்க? அவ இப்படிலாம் பார்க்கும்போது பணம் இருக்கே, அது பகத்து குணத்தை தெரியும். அது இன்னொன்று மட்டும் இல்லை, அடுத்தவன் மனத்தை கெடுக்கும். பணத்துக்கு இருக்கக்கூடிய குணத்தில் ஒன்று என்னன்னா, பக்கத்தில் இருக்கிறவன் வெங்கிட்ட இம்பிட்டு காசா அது அத்துட்டு போயிடணும்டா, என்ன கழுதே அண்ணாங்கிட்ட இப்படி கண்டுபிடிச்சா தான் நம்மளை கொண்டு போவாங்க. ஆனால் காசு இருக்கு, இப்போ கல்வி இருக்கிறவன் போய் அத்துக்கிட்டு போக நினைக்க முடியும்? பார்த்த ஒரு பாடு இம்பிட்டு படிச்சிருக்காரா, சே நம்மளும் படிக்கணும்டா அப்படின்னு. இது என்ன செய்யும்? தன்னை உயர்த்த பாடுபடும். கல்வி தன்னை உயர்த்த பாடுபடும். இந்த காசு இருக்கே தன்னை அழிக்க பாடுபடும். காசு இருக்கிறவன் சும்மா இருக்க மாட்டான். அவன்
பலமரம் உள்ளூர் பழுத்தட்டார்னு சொன்னாரு. முடியுமா? நடக்கிற காரியமா அது? நீங்க நான் அடிக்கடி பார்க்கறது உண்டு. இந்த எலிமெண்டரி ஸ்கூல் டீச்சர் இருக்கார் பாருங்க, அவர் நடக்கும். அவர் பக்கத்தில் ஹைஸ்கூல் நடக்காதியார் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் நடக்கும். அவர் பக்கத்தில் கல்லூரி வாத்தியார் இருக்கார் பாருங்க, அவர் நடக்கும். அவர் பக்கத்தில் யூனிவர்சிட்டி வாத்தியார் இருக்கார் பாருங்க, அவர் நடக்கும். இவங்க 4 பேர் நடக்க விட்டு பாருங்க. கல்வியினாலயா, காசுனால? காசு இருக்கு தானே. கல்வி என்ன செய்திருக்கணும்? மனசை பண்படுத்தி இருக்கணும். அது தோற்று போனதுலேயும் சில காரணங்கள் இருக்கு. என்ன காரணம்? இப்ப காசு ஆட்சி நடக்குது. பணம் தான் நமக்கு பெருசு பிரதானம். எல்லாரும் பணம் 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 என்று அவள் சொல்லுவான். அதில் பணம் மனம் என்று ஏற்றுக்கு ஏன் பிதற்றுகிறாய் பணம் பிணமே பிணமேனுவான் மனோன்மணி என்ற ஒரு நாடகத்தில். அது மாதிரி நமக்கு பணம் பணம்னு அலைகிறோம். இல்லை, உங்களையும் என்னையும் உயர்த்துவது, தனி மனிதர்களை உயர்த்துவது மட்டுமல்ல, இந்த மண்ணை உயர்த்துவது, மனிதத்தை வளர்ப்பது கல்விதான். அதுதான் நம்முடைய வாழ வைக்கும். நம்முடைய பிள்ளைகளை அதனால கொண்டு போய் படிக்க செய்யுங்க.